அன்பு குழந்தையே, போராட்ட வாழ்க்கையாக இருக்கின்றதே. நான் அழுது புலம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறீர்களே அப்பா என்று சலித்துக் கொள்கின்றாய். என் தங்கமே, உனக்கு இப்போது தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. தேர்வு நடக்கும் போது ஆசிரியர்கள் பேசுவதில்லை, மௌனமாக கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் நானும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக இந்த தேர்வு என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? தேர்வின் முடிவும் அடுத்தது என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சற்று கவனமாகவும் முழுமையாகவும் இதை கேள். எல்லாம் உனக்கு விளங்கும். உன்னுடைய குழம்பி போன மனம் தெளிவாகும். பசுமையான இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள் என்று பூத்து குலுங்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் அந்த நிலை வரும் வரை அந்த மரம் படும் பாடுதான். தன்னையும் காத்து, தன்னை நம்பி நிழலை தேடி வரும் அனைவரையும் காத்து, தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகின்றது. அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாக நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தானே இருக்கும். சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும். உன்னுடைய எதிர்கால வாழ்வினை அதுவே தீர்மானிக்கின்றது. போராட்டம் இல்லாத மனித வாழ்வு அடுத்த உயர்ந்த நிலையை எட்டாது. ஒரு தாய் தன்னுடைய பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கியே அந்த நிமிடங்களுக்கு பிறகே உயிருக்கும் மேலான குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்காகவே எத்தனையோ போராட்டங்களை தாங்கித்தானே வருகின்றார். அப்பா, அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானா என்றால் இல்லை கண்மணி. ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் நிலை மிகவும் பெரியது. அதற்கான சூழல் மாறுபடும். அதுதான் போராட்டமான நேரம். போராட்டங்கள் தான் வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் உன்னுடைய அப்பா நான் போதித்தும் வருகின்றேன். ஒரு மாணவன் உயர்ந்த வகுப்பிற்கு செல்வதற்கு வருடா வருடம் தேர்வெழுதுவது கட்டாயமல்லவா? பணி இடத்திலுமே கூட பணியை கற்று அனுபவங்களை பெற்று தேர்வெழுதினால் மட்டும்தானே அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். மனித வாழ்க்கையும் இதனில் ஒத்துப்போனதே. இன்ப துன்பம் எதுவும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு எந்த துன்பங்களும் வராது. ஆனால் உன்னுடைய வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், உயர்வான நிலையை நீ அடைய வேண்டுமென்றால் நீ தேர்வை சந்தித்தே ஆக வேண்டும். இத்தனை நாள் நீ கற்று தேர்ந்த பாடங்களையும் அனுபவங்களையும் பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய தேர்வுகளிலும் போராட்டங்களிலும் நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இப்போது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நீ நெருங்குவதற்காகவும் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். சரி அப்பா, இந்த தேர்வில் நான் வெற்றி அடைந்தால் அடுத்த தேர்வு இல்லையா என்றுதானே உன்னுடைய கேள்வி? உண்மையாக சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்போதெல்லாம் செல்கின்றதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும், தேர்வு வைக்கப்படும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த துன்பங்களும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிகவும் விசேஷமானது. எதனால் என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கான முதலாவது தேர்வுதான் இப்போது நீ எதிர்கொள்வது. இதில் நீ வெற்றி பெற்றால் பக்குவம் என்கின்ற பொக்கிஷமாக மாறுவாய். அதனால் தான் கூறுகின்றேன், இந்த தேர்வை நீ கவனமாக எழுது. மனதை எப்போதும் தளர விட்டு விடாதே. இந்த தேர்வில் நீ வெற்றி பெற்று விட்டால் அடுத்த தேர்வு உனக்கு மிகவும் எளிதாக இருக்கும். கை தேர்ந்தவளாகி வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை தொடங்கி விடுவாய். அதற்கு பின்னால் உனக்கு சரிவு என்பதே இருக்காது. உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு. எதற்கும் பயப்படாதே, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, எதற்காக எதையோ இழந்தது போன்ற மனநிலையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாய்? நீ எதையும் இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்துவிடவும் மாட்டாய் என்று எத்தனை முறைதான் கூறுவது? இந்த சூழ்நிலையும் உனதிந்த நிலையும் எப்பொழுதும் நிரந்தரமல்ல. எல்லாம் தலைகீழாக மாறும் தருணம் நிச்சயம் வரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்றல்லவே.
அடுத்த நொடி ஆச்சரியங்கள் நடக்கலாம். அடுத்த நொடி அற்புதங்கள் அரங்கேறலாம். அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நீ அடுத்த நொடியே இதற்காகவா நான் கண்ணீர் விட்டு அழுதேன், இதற்காகவா நான் புலம்பிக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கலாம். ஏனென்றால் காலம் எப்பொழுதும் எதையும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வைப்பதில்லை. மாற்றங்கள் மட்டுமே இங்கு மாறாதது. மற்ற எல்லாமும் இங்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். எனவே இதுதான் முடிவென்று ஒரு பொழுதும் முடிவெடுத்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு உன் அப்பா நான் ஒருவன் இருக்கின்றேன் அல்லவா? ஆறுதல் சொல்வதற்கு 1000 பேர் இருந்தாலும் நீ சொல்வது என்னிடம் தானே. உன் கண்ணீரையே நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கின்றாய். காணிக்கைகளை பெற்ற நான் அதற்கான வரங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பேனா? உன் வறுமையை போக்குவதே நான் உனக்கு கொடுக்கும் வரமாகும் என் மகளே. உன்னுடைய ஒளியாகவே நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருள் சூழ விடுவேனா? கவலைப்படாமல் இரு. நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் பல நடக்கப் போகின்றது. சவால்களே இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை நீ சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள். ஒவ்வொரு நாளையும் போராடி வென்றிட நீ முதலில் கற்றுக்கொள். நாளை என்பது ஆச்சரியம், நாளை என்பது அதிசயம், நாளை என்பது அற்புதம்தான். ஒவ்வொரு நாளையும் இதே உற்சாகத்துடனே தொடங்கு. ஒவ்வொரு நாளும் உனக்கான ஆச்சரியங்கள் பல உனக்காக காத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியதையும் ஆசைப்பட்டதையும் அடைவதற்காகத்தானே தினமும் என்னை கைகூப்பி வணங்குகிறாய். நீண்ட நாள் வேண்டுதலை உன் அப்பா நிறைவேற்றுவேன் என்றுதானே ஆசையோடு என்னிடம் வந்திருக்கிறாய். மனம் ஏங்குவதையும் காத்திருப்பையும் அறிந்த நான் மனம் குளிரும்படியான விஷயத்தை நாளை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். விருப்பமும் இஷ்டமும் நிறைவேற வேண்டுமென்றால் மனதில் இருக்கும் சில எண்ணங்களை மாற்றிக்கொள். பிரபஞ்சம் முழுவதும் என் சக்தி இருந்தாலும் அது உன் எண்ணத்தை தான் விரைவாக நிறைவேறும். எண்ணம் போல வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் 100% வந்து சேரும். நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா என்று பயந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது உனக்கு கெட்டதுதானே நடக்கும். உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்க வேண்டும் என்றால் நல்லது மட்டும்தானே நினைக்க வேண்டும். மனதில் பல்வேறு எண்ணங்கள் இருந்தாலும் நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம் என்று எத்தனையோ